திராவிட இயக்கத்தில் 100வது பிறந்த நாளை எட்டிய முதல் தலைவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் வி. சுவாமிநாதன். திராவிட இயக்க தளக்கருத்தர்களில் முக்கியமான ஒருவரான வி. சுவாமிநாதனின் நூற்றாண்டு விழா சிதம்பரத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள வில்வராயநல்லூரில் 1927ஆம் ஆண்டில் பிறந்தவரான வி. சுவாமிநாதன் பள்ளி பருவத்திலேயே அரசியல் ஈடுபாட்டோடு திகழ்ந்தவர். 1942இல் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உதவியதற்காக பிரிட்டிஷ் காவல்துறையால் தேடப்பட்டவர். நாட்டுப்பற்று சூழ்ந்திருந்தாலும் வி. சுவாமிநாதனுடைய சிந்தனையை செதுக்கியது திராவிட அரசியல்தான். அடிப்படையில் இவர் ஒரு வழக்கறிஞர். 1964இல் தமது 37வது வயதில் சிதம்பரம் நகராட்சியின் முதல் திமுக நகர்மன்ற தலைவராக பொறுப்பேற்றார். பெரியார், அண்ணா வழியில் பயணப்பட்ட வி. சுவாமிநாதன் எம்ஜிஆர் மீது பெரும் பற்று கொண்டிருந்தார். அதிமுகவின் சார்பில் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சரான வி. சுவாமிநாதன் எம்ஜிஆரின் நம்பிக்கையை பெற்ற தளக்கர்த்தர்களில் ஒருவராக திகழ்ந்தவர். மின்சாரம், மதுவிலக்கு, இந்து சமய அறநிலையத்துறை, வனத்துறை, கைத்தறி என்று 13 முக்கிய இலாக்காக்களை இவர் வசம் ஒப்படைத்தது எம்ஜிஆர் இவர் மீது வைத்திருந்த மதிப்புக்கான சான்று. 2 முறை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக பணியாற்றிய காலகட்டத்திலும் தமிழக உரிமைகளுக்காக உரக்க குரல் கொடுத்தவர். தன்னுடைய அமைச்சக பணிகளுக்காக அப்போதைய பிரதமர் ராஜீவ் காந்தியால் பாராட்டப்பட்டவர் வி. சுவாமிநாதன். வி. சுவாமிநாதனின் நூற்றாண்டு விழா மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் GM ஸ்ரீதர் வாண்டையார் ஏற்பாட்டில் சிதம்பரத்தில் நடைபெற்றது. இதில் TKS இளங்கோவன், திருமாவளவன், KS அழகிரி, K பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினர். வி. சுவாமிநாதன் எங்கிருந்தாலும் திராவிட இயக்க கொள்கைகளில் உறுதியாக இருந்தார் என்று திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் கூறினார். அவர் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தபோது சிதம்பரம் நடராஜர் கோவிலை ஓதுவார்களின் கட்டுப்பாட்டிலிருந்து அறநிலையத்துறைக்கு மாற்ற திட்டம் கொண்டு வந்ததாகவும் தெரிவித்தார். எங்கே இருந்தாலும் திராவிட இயக்க கொள்கையிலிருந்து சற்றும் தளராமல் உறுதியாக நின்றார் என்பதுதான் நாம் சொல்ல வேண்டியது. அவர் இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் சிதம்பரத்திலே உள்ள நடராஜர் கோவிலை ஓதுவார்களிடமிருந்து அறநிலையத்துறைக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு எதிராக அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள், அது வேறு விஷயம். நாடாளுமன்றத்தில் மாநிலத்தின் வரி வருவாயில் 50% வழங்க வேண்டும் என வலியுறுத்தியவர் வி. சுவாமிநாதன் என்று கூறினார் விசிக தலைவர் திருமாவளவன். தான் இப்போது பேசுவதை சில 10 ஆண்டுகளுக்கு முன்னரே அவர் பேசியிருப்பதை அறிந்து பெருமை கொள்வதாக கூறினார். மாநில அரசுகளுக்கு வரி வருவாயை இன்றைக்கு 16வது நிதிக்குழு 41% மேல் வழங்கக்கூடாது என்று உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலேயே மாநிலங்களுக்கு மொத்த வருவாயில் வரி வருவாயில் 50 விழுக்காடு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நான் பேசுகிற இந்த கருத்தை பல 10 ஆண்டுகளுக்கு முன்பே நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருக்கிறார் என்பதை அறிகிற போது நமக்கு பெருமை பொங்குகிறது. திராவிட இயக்க தலைவர்கள் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் தலைவரான மூப்பனாரிடம் நெருங்கி பழகியவர் வி. சுவாமிநாதன் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் KS அழகிரி பேசினார். சிதம்பரம் பகுதியில் ஏதேனும் தகவல் வேண்டுமென்றால் மூப்பனார் வி. சுவாமிநாதனிடமே கேட்டு தெரிந்து கொள்வார் என்றும் கூறினார். திராவிட இயக்க தலைவர்கள்ட்ட மட்டும் இல்ல, எங்க கட்சி தலைவர் ஐயா மூப்பனாருக்கு அவர் ரொம்ப வேண்டியவர். இந்த பகுதியில் ஏதாவது மூப்பனார் ஐயாவுக்கு தெரியணும்னா எங்களை கேட்கறதுக்கு பதிலாக அவரை கேட்டு தெரிஞ்சுக்குவார். இது எங்களுக்கே ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். யாரோ இந்த ஏரியாவிலேருந்து அவருக்கு செய்தி சொல்கிறாங்க, அது யாருன்னு பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது. திரு VVS அவர்கள் தலைவர் மூப்பனார் ஐயாவினுடைய மிகுந்த நம்பிக்கைக்குரியவர். நகராட்சி தலைவராக வி. சுவாமிநாதன் பதவி வகித்த போது புதை சாக்கடை திட்டத்தை சிதம்பரத்திற்கு கொண்டு வந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலர் K பாலகிருஷ்ணன் கூறினார். சிதம்பரம் நகரத்தில் ஒரு புதை சாக்கடை, இன்றைக்கு கழிவுநீர் அகற்றுகிற அந்த புதை சாக்கடை இருக்கிறது, அதெல்லாம் சிதம்பரத்துக்கு கிடையாது. தமிழ்நாட்டிலே முதலிலே அது உருவாகினது
தமிழ்நாட்டில் சென்னையை தவிர மற்ற இடங்களுக்கு விரிவுபடுத்துகிற போது கும்பகோணத்துக்கு விரிவுபடுத்தப்பட்டது. அதற்கு அடுத்து அவருடைய நகர்மன்ற தலைவராக இருக்கிற போதுதான் இங்கே சிதம்பரத்துக்கும் விரிவுபடுத்தப்பட்டு அந்த புதை சாக்கடை திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டது. நூற்றாண்டு காணும் வி. சுவாமிநாதனுக்கு பல்வேறு கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக திரண்டு வந்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர்.